ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அருள்மொழி ஃபுட் கலெக்ஷன் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டான பலாக்காய் கறி வந்து எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சுவை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் உங்களுடைய டேஸ்ட் வந்து போகவே போகாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பலாக்காய் கறி வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஸோ எல்லாருக்குமே ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. அது மட்டும் இல்லாமல் செய்யறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக நீங்கள் செஞ்சிடலாங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுடைய ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பலாக்காய் கறி வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்படின்றதுனால இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா பலாக்காய் வந்து அவைலபிளாக நிறையவே வந்து கிடைக்கும். ஸோ சீசனில் கிடைக்கும் போதே வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். எப்படி நம்ம பலாக்காய் கறி வந்து செய்யணும், எந்த மாதிரியான ஒரு பலாக்காயை வந்து இந்த கறி செய்யறதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காய் வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாதுங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு நடுத்திட்டமான சைஸில் வந்து இருக்கணும். ஒரு கை அளவை விட கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கக்கூடிய காயை வந்து நீங்கள் இந்த பலாக்காய் கறி செய்யறதுக்கு உதவி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய காய் தான். ஸோ இதை விட நீங்கள் சின்ன காய் வந்து கிடச்சிச்சு அப்படின்னா அந்த காயை வந்து நீங்கள் பலாக்காய் கறி வந்து செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. செய்ய தேவையான பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க. யூஸ்வலாக உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன இன்க்ரீடியன்ஸை வச்சு நீங்கள் ரொம்பவே ஈஸியாக இந்த ஃபுட்டை வந்து மேக் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பலாக்காய் கறியை நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது எனி டைம் ஏதாவது ஒன்று உங்களுக்கு செஞ்சு சாப்பிட்ணும், ஒரு டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே எனக்கு செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபுட்டை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ எப்படி செய்யறது அப்படின்னு சொல்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் வரக்கூடிய பெல் சிம்பிளையும் டச் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அப்போ தான் நம்ம போடக்கூடிய சூப்பரான ஃபுட் கலெக்ஷன் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சூப்பராக இருக்கும். பலாக்காய் கறி செய்யறதுக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நடுத்திட்டமான பலாக்காயிலிருந்து அதனுடைய சொலையெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த பிக்சரில் கொடுத்துருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து அதனுடைய சொலையெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே இருக்கிற சீடெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா. நம்மளுக்கு தேவைப்படக்கூடியது ஒன் அண்ட் ஒன்லி அந்த பலாக்காயோட சொலை மட்டும்தான். காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கக்கூடிய ஒரு காயாக இருக்கணும். அதாவது ரொம்ப பழுத்து இருக்கக்கூடிய சொலையாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப காயாக இருக்கக்கூடிய சொலையாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நடுத்திட்டமான சொலையாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே காமிச்சிருக்க மாதிரி இந்த சொலை அளவுக்கு இருக்கணும், ஓகேங்களா. அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சீடெல்லாம் எடுத்த இந்த பலாக்காய் சொலையை மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி அது கூடவே வந்து வேணா அளவுக்கு உப்பு மற்றும் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் வரைக்கும் வந்து வேக விடுங்க. எப்போ வந்து உங்களுக்கு அதை நோட் பண்ண முடியும், ஓகே இது வெந்துருச்சு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது பலாக்காய் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். நீங்கள் அதை ஆஃப்டர் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து சாஃப்டாக மாறிடும். ஸோ இங்கே கொடுத்துருக்க மாதிரி சாஃப்டான ரேஞ்சில் இருக்கும். நீங்கள் வந்து அந்த மஞ்சத்தூள் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்றனால காய் வந்து நல்லா பளிச்சுன்னு பளபளப்பாக தெரியுது, ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இதற்கு அப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஒர்க்கு தாங்க. ஸோ வானலில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. பூண்டு வந்து கொஞ்சமாக இடித்து போட்டுக்கோங்க. ஸோ பூண்டு வந்து ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், அந்த வாசனையும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த பலாக்காயோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது கூடவே வந்து நம்ம வேக வச்சுருக்கிற அந்த பலாக்காயை வந்து என்ன பண்ணுங்கள், தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒன்லி அந்த பலாக்காயை மட்டும் எடுத்து சொலையை மட்டும் எடுத்து இந்த வானலில் வந்து இதோட போட்டுக்கோங்க. ஸோ இந்த தாளிப்போட போட்டு ஒரு கிண்டுங்க. கிண்டினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சட் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு அவுட்புட் வந்து வரும். ஸோ பார்க்கவே ரொம்பவே அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வந்து மிளகாய் பொடி வந்து போட்டுக்கோங்க. ஸோ மிளகாய் பொடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து குக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மிளகாய் பொடி காம்பினேஷன் ப்ளஸ் உங்களுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துருக்கக்கூடிய அந்த சாஃப்டான பலாக்காயோட கறி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக வந்து ரெடி ஆகிடுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்பவே அழகாக அப்படியே சாப்பிட்லாம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் இதை வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனி டைம் ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்ணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அந்த டைமுக்கு நீங்கள் இந்த ஃபுட்டை எடுத்துக்கலாம். ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு இயற்கையான கனிங்க பலாக்காய். ஸோ எல்லாருமே இந்த ஒரு சீசனில் பலாக்காய் கிடைக்கும் போதே யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றது ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்ப்பா. வீடியோ நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் வரக்கூடிய பெல் சிம்பிளையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த வீடியோவை ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். பலாக்காய் கறி ரொம்பவே டேஸ்ட்டாக செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.